அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். என்னோடு சேர்ந்து இந்த தியானத்திலே பங்கெடுக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தியானம் செய்வதற்கு ஏற்றது போல ஒரு சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். தரையின் மீது ஒரு விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து கொள்ளலாம், அல்லது கட்டிலிலே அமர்ந்து கொள்ளலாம். பாயும் படுக்கையுமாக இருப்பவர்கள் கூட தான் இருக்கிற நிலையிலேயே இருந்து இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். முதலில் நாம் ஏன் தியானம் செய்ய வேண்டும் என்ற யதார்த்தமான கேள்வி நமது உள்ளத்தில் எழலாம். பாருங்கள், இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த உடல்தான். இந்த உடலே மிகப்பெரிய பரிசாக நாம் கருத வேண்டும். இந்த உடலை பயன்படுத்தியே இந்த உலகில் நாம் சிறந்த வண்ணம் வாழ முடியும். இறைவனையும் உணர்ந்து கொள்ள இந்த உடலையே பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். சற்று சிந்திப்போம். இயேசு கிறிஸ்துவோ புத்தரோ இந்த உலகில் எந்த கோவிலையும் கட்டவில்லை. மாறாக அவர்கள் சுவாசித்த ஒவ்வொரு மூச்சையும் பரிசுத்தமான விதத்திலே சுவாசித்தார்கள். விழிப்போடு சுவாசித்தார்கள். தனது உடலை கோவிலாக மாற்றினார்கள். இந்த உலகிலே அவர்கள் ஒளியாக ஜொலித்தார்கள். தனது உடலை கோவிலாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த உடல் தூய ஆவி தங்கி வாழும் ஆலயம் என்பதை அறிந்து உணர்ந்து வாழ்ந்தார்கள். ஆகவே நாமும் இறைவன் நமக்கு கொடுத்த இந்த உடலை பயன்படுத்தி சிறந்த முறையில் தியானம் செய்து விழிப்போடு சுவாசித்து நாம் இந்த உடலின் வழியாக இறைவனை இந்த தியானத்திலே உணர்ந்து கொள்வோம். இறைவன் படைத்த ஒவ்வொரு படைப்பும் அதிகாலை வேளையிலே இறைவனை புகழ்கிறது. அந்த இறைவனின் உன்னத படைப்பான நாமும் இவ்வதிகாலை வேளையிலே இறைவனை இந்த பாடலின் மூலமாக புகழ்வோம், இறைவனை மாட்சிப்படுத்துவோம். இந்த பஜனிலே நம்மையே இறைவனோடு இணைத்து கொள்வோம். கண்களை மூடியவர்களாக இந்த பஜனை முழு மனதோடு கூட, ஆர்வத்தோடு கூட, அன்போடு கூட, விசுவாசத்தோடு கூட பாடி துதிப்போம். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பி வந்தேன் இயேசுவே, என்னை குணப்படுத்தும். அன்பார்ந்தவர்களே, இந்த தியானத்திலே நாம் நம்மை உணரவும், நாம் யார் என்று அறிந்து கொள்ளவும், நம்மையே நாம் உயர்த்தி கொள்ளவும், மேம்படுத்தி கொள்ளவும் இந்த தியானம் நமக்கு பயன்படும். முதலில் சிந்திப்போம், நாம் என்பது யார்? நான் என்பது இந்த உடல் மட்டுமல்ல,
நான் என்பது இந்த உடலோடு கூட எனது குடும்பமும் நான் வாழுகிற சமூகமும் எனது நண்பர்களும் என்னை சுற்றி இருக்கிற பிற மனிதர்களும் அவற்றோடு கூட எனக்கான லட்சியங்களும் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கங்களுமே நானாக இருக்கிறேன். என் உடலை நான் பராமரிக்கிறேனா, பாதுகாக்கிறேனா, அல்லது ஒவ்வொரு நாளும் அதனை அழித்து கொண்டிருக்கிறேனா? இந்த உடலை பேணி பராமரிக்க நான் முயற்சி எடுப்பேன். இரண்டாவது, எனது குடும்பம். என் குடும்பம் எனக்கான பலம். என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் ஒவ்வொருவரும் எனக்கான ஆசீர்வாதங்கள். அவர்களை நான் சரியாக முறையாக பராமரிக்கவும் பாதுகாக்கவும் அவர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்கவும் நான் முயற்சி எடுப்பேன். மூன்றாவது, என்னை சுற்றி இருக்கிற இந்த சமூகம், அக்கம் பக்கத்தார், உறவுகள் அனைவரும் எனக்கு முக்கியம். அவர்கள் இல்லாமல் நான் இல்லை. அவர்கள் அனைவரும் இந்த உலகில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். அதற்கு நான் நிச்சயம் உதவியாக இருப்பேன். அதற்கென நான் முயற்சிப்பேன். நான்காவது, எனது நண்பர்கள். எனது வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் எனக்கு பக்கபலமாய் இருக்கக்கூடியவர்களின் நண்பர்கள் மட்டும்தான். அவர்கள் இல்லாமல் என் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கப் போவதில்லை. ஆகவே என் நண்பர்களோடு கூட நான் வாழுகிற இந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பானதாக அமைய என் நண்பர்களுக்கு நான் உதவியாக இருப்பேன். அடுத்து, எனது லட்சியமும் இறைவன் என்னை மதித்து இந்த உலகில் எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கங்களும். அன்பு இறைவா, நீர் என்னை மதித்து எனக்கு கொடுத்திருக்கிற நோக்கங்கள் ஒவ்வொன்றையும் நான் சரியாக முறையாக செய்து முடிக்க பலம் தாருங்கள். என்னை இந்த உலகிலே நீர் ஒரு குப்பையாக படைத்து விடவில்லை. அவசியமற்றவனாக இந்த உலகிலே என்னை அனுப்பி வைக்கவில்லை. மாறாக எனக்கு ஒரு நோக்கத்தை வைத்து இந்த உலகுக்கு என்னை அனுப்பி வைத்திருக்கிறீர். நான் செய்து முடிக்க வேண்டிய கடமை என்று ஏதோ ஒன்று உண்டு. அதனை நான் அறியவும் உணரவும் அவற்றை செய்து முடிக்கவும் நான் முயற்சி எடுக்கிறேன். இந்த உலகிலிருந்து நான் விடைபெறுகிற போது நீர் என்னை மதித்து கொடுத்த அந்த நோக்கத்தை, அந்த காரியத்தை நான் செய்து முடிக்காமல் நான் போக மாட்டேன். இறைவா, என்னை பலப்படுத்தும், எனக்கு ஆற்றல் தாரும். நான் யார் என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். உம்மை இன்னும் அதிகமாய் தேடுகிற மனிதனாக, மனுஷியாக நான் மாற எனக்கு உதவி செய்யும். தியானத்தின் வழியாக இன்னும் அதிகமாய் உமது அருகாமையில் நான் வர என்னை அழைத்தருளும் சுவாமி. தியானம் செய்கிற ஒவ்வொரு மனிதனும் விழிப்போடு இருக்கிறான், நிதானமாய் இருக்கிறான். தனக்குள் என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கிறான். தன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். நான் தியானம் செய்கிறேன், இவை அனைத்தும் எனக்கு கைகூடுகிறது. தியானம் எனது பக்கபலம். நான் உணர்வது, நான் சிந்திப்பது நிச்சயம் என் வாழ்க்கையில் எனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். நான் நல்லதையே சிந்திக்கிறேன், நல்லதையே தியானிக்கிறேன். இறைவன் எனக்கு நல்லதையே கொடுப்பார் என நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது. அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்ற விருப்பம் அனைவருக்கும் இருப்பது நல்லது. ஆனால் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் முயற்சியும் உழைப்பும் மட்டும் இருந்தால் போதாது. கொஞ்சம் முன் யோசனையும் அவசியம் தேவைப்படுகிறது. எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் சிந்தித்து செயல்படுவது புத்திசாலித்தனம். கிறிஸ்து இதைத்தான் தெளிவுபட சொல்லியிருக்கிறார். ஒருவன் வீடு கட்ட முயற்சிப்பதற்கு முன்பாகவே
தன்னால் அது கூடுமா என்ற ஒரு சுய ஆய்வை அவன் மேற்கொள்ள வேண்டும். பிறகு கட்ட ஆரம்பித்த பிறகாக கட்ட முடியாமல் போனது என்றால் இந்த உலகம் அவனை பார்த்து சிரிக்கும். எதிரி நாட்டோடு போர் தொடுக்கப் போவதற்கு முன்பாக தனது நாட்டு வீரர்களை வைத்து அவர்களை தோற்கடிக்க முடியுமா என்ற ஒரு யோசனை அவனுக்கு முன்பாகவே இருக்க வேண்டும். அது இல்லை என்றால் அவன் தோற்று போய் அவமானத்தோடு திரும்பி வரக்கூடும். ஆகவே கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பது முட்டாள்தனம் என்று கிறிஸ்துவே நமக்கு கற்பித்திருக்கிறாரே. அப்படி இருக்க எதை செய்தாலும் முன் யோசனையோடு செய்வோம், சிந்தித்து செயல்படுவோம், கவனத்தோடு செயல்படுவோம். அது நமக்கு வெற்றியை கொடுக்கும். முன் யோசனை இல்லாமல் எதையும் செய்வது நமக்கு தோல்வியை மாத்திரமே கொடுக்கும். முன் யோசனை நிச்சயம் நமது வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுத்து நம்மை ஊய்விக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.